இன்றைக்கி நம்ம 2 வகையான சிப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நானும் சுவையான சமையலுங்கிற என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி தோல் சீவி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு ஸ்லைசரில் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்லைசரில் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிப்ஸு. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கையுமே நல்லா சீவி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சீவுங்க, கையை வெட்டிக்காமல் நல்லா சீவிடுங்க. இதை சீவிட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடணும். நம்ம இன்னொன்று வாழைக்காய் செய்ய போகிறோம். அந்த வாழைக்காய் நம்ம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே எண்ணெயிலேயே அதை சீவி போட்டுடலாம். இதுக்கு நல்லா கழுவி நம்ம கொஞ்சம் ட்ரை ஆக்கி அப்புறம் தான் போடணும். அப்போ தான் நல்லா பொரியும். இல்லாட்டினா சாஃப்டாக தான் கிடைக்கும். நீங்கள் இதை இப்படியே போட்டிங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கழுவுனா இதில் உள்ள எல்லா ஸ்டார்ச்சுமே போயிடும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஸ்லைஸ்லாம் எடுத்து உருளைக்கிழங்கை போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா கழுவிடலாம். இப்போ அதில் உள்ள அந்த மாவு சத்தெல்லாம் போகட்டும். போன பிறகு நம்ம ஒரு 2-3 வாஷ் கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லா கிளியராக இருக்கும்போது தான் நல்லா பொரிஞ்சு அது நல்லா வரும். அது ஒரு 5 நிமிஷம் ஊறத்துக்குள்ளே நம்ம வாழைக்காய் எடுத்து தோல் சீவிக்கலாம். நான் எப்படி தோல் சீவுறேன்னு பாருங்கள். இந்த வாழைக்காய் நல்லா அந்த வாழைக்காயே ஒயிட்டாக தெரிகிற அளவுக்கு சீவலை. நான் அப்படியே உரிக்கிற மாதிரி தான் சீவி எடுக்கிறேன். அப்படி தின்னான இந்த ஸ்லைஸாக வரணும். இது எதுக்குன்னா நம்ம சாப்பாட்டில் உணவே மருந்துன்னு தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த வாழைக்காய் நம்ம சீவும்போது அந்த தோலை ரொம்ப நல்லா எடுக்காமல் லேசாக அந்த தோலோடையே வச்சு நம்ம செய்யும்போது அந்த வாழைக்காய் சாப்பிட்றனால ஏற்படுற கேஸ் ட்ரபிள்லாம் நமக்கு போயிடும். அதுக்காக தான் தோலை நல்லா சீவக்கூடாது. வாழைக்காய் எப்போ செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, குழம்புல போட்டாலும் சரி, வாழைக்காய் ரொம்ப நல்லாவே தோல் சீவி எடுத்துடக்கூடாது. லேசாக உரிக்கிற மாதிரி அந்த பட்டையெல்லாம் லேசாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சீவணும். அந்த மேலே உள்ள வழுவழுப்பாக உள்ள தோலை மட்டும் சீவினாலே போதும். அது நமக்கு கேஸ் ட்ரபிளை ஏற்படுத்தாது. அதுக்காக தான் அப்படி பண்ணுறது நம்ம. இப்போ நான் ஒரு 3 வாழைக்காய், அது வீட்டில் காய்ச்ச வாழைக்காய் தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதை நம்ம 3த்தையுமே இப்போ நல்லா தோல் சீவி அதில் 2 பக்கமும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நல்லா நான் மெலிசாக தான் சீவுறேன் அந்த தோலை. அந்த மாதிரி சீவி வச்சுக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சீவின வாழைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளை தெரிகிற அளவுக்கெல்லாம் சீவுறதில்லை. நான் மேலால் தான் சீவியிருக்கேன். இது நீங்கள் பீலர் வச்சும் சீவிக்கலாம். நான் நைஃப் வச்சு தான் சீவியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பீலர் இருந்துச்சுன்னா பீலர் வச்சு சீவி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஊற வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இன்னொரு தண்ணியில் எடுத்து போட்டுடலாம். அதுலேருந்து இப்போ நான் தண்ணி காமிக்கிற பாருங்கள். அதில் எவ்வளோ ஸ்டார்ச் இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இப்போ நான் அதில் ஊற வச்சதெல்லாம் லேசாக கழுவி எடுத்து போட்டால் பாருங்கள் எவ்வளோ ஸ்டார்ச் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ இதையும் நம்ம இன்னொரு வாஷ் பண்ணிடலாம். நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். லேசாக இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் இருந்ததுன்னா அதுவும் ஃபுல்லாக போயிட்டுட்டோம். அதனால் நம்ம லேசாக ரொம்ப அழுத்தி போட்டு தேய்க்கக்கூடாது. நம்ம லேசாக தேய்ச்சி விட்டு எல்லா ஸ்டார்ச்சையும் எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு தண்ணியிலையும் இதை வாஷ் பண்ணுறேன். இது வாஷ் பண்ணி நம்ம நல்லா எடுத்துடலாம். எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு இதை நீங்கள் வெயிலில் இருந்துச்சுன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுடுங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போகணும். ரொம்ப காய வச்சிடாதீங்க. இல்லை லேசாக ஈரம் இல்லாமல் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளறையே வீட்டு உள்ளறையே போட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா பரப்பி வச்சு ஃபேனை போட்டு விட்டுருங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதில் உள்ள ஈரம் போனால் மட்டும் போதும். ரொம்ப காய வைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நான் வாழைக்காய் தான் இப்போ செய்கிறேன். ஃபஸ்ட்டு
வாழைக்காயெல்லாம் இப்போ நான் சீவி போட்டிருக்கேன். அது நல்லா இப்போ நல்லா பொரிஞ்சு மேலே வந்து லேசாக கலர் மாறும். அந்த ஓரங்கள்லாம் இப்போ நம்ம தோல் நல்லா சீவாதனால பார்த்தாலே தெரியும். இந்த ஓரங்கள்லாம் லேசாக கருப்பாக வரும். அது நல்லா அப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா அது எண்ணெயெல்லாம் கொதிக்கிறது அடங்கி நல்லா மிதந்து வந்திருக்கும். இதுதான் நம்ம கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம். இப்போ நான் மறுபடியும் எப்படி சீவி போடுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நல்லா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடும்போதே நல்ல சத்தமும் கேட்கும், நல்ல கலகலன்னு சத்தம் கேட்கும். அதுவே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடியே எடுத்துடாதீங்க. ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹையிலே வச்சுக்கோங்க சீவி போடும்போது. அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆவி அடிக்கும், நல்ல சூடு தெரியும் கையில். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாதியாக கூட சீவி போட்டுக்கோங்க. நான் ஒரு வாழைக்காய் முழுசாகவே சீவி போட்டுருக்கேன். அதில் உங்களுக்கு இது படுதுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு கையை அந்த நவுத்திட்டு மறுபடியும் சீவி போடுங்க. நீங்கள் அது ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்குன்னா ஒன்றும் தெரியாது. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஆவிப்படும். டைரெக்டாக சீவி போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் சட்டுன்னு முடியும். நீங்கள் வந்து சீவி தனியாக வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு செஞ்ச மாதிரி செஞ்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அது நல்லா சரியாக வேகாது. இப்போ இதுக்கு உப்பும் மிளகாத்தூளும் கலந்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், இது மேலே தூவுறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா இப்போ நம்ம அவ்வளோ ஃபுல்லாக போடும்போது ஃபுல்லாக இருந்துச்சு, அது ஃபுல்லாகவே கேப் இல்லாமல். இப்போ நல்லா வெந்து வந்ததும் அது கொஞ்சம் சுருங்கி இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள், கேப்லாம் நல்லா தெரியுது. இதுதான் ஓரளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், எண்ணெய் கொதிக்கிறதுலாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த எண்ணெய் இருக்கும்போதே நம்ம மிளகாத்தூள் உப்பும் போடும்போது அதில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் அப்படி போடுறேன். சிலவங்க உப்பு தண்ணியெல்லாம் தெளித்து அதிலே போட்டு பிசைஞ்சு வச்சு அப்புறம் பொரிப்பாங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு. நம்ம இப்படி செய்யும் போதுமே எல்லா இடத்துலையுமே உப்பு படும். நம்ம நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னாலே போதும், எல்லா இடத்துலையும் உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்ந்து படும். நீங்கள் மிளகாத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம். பெப்பர் போடுறது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி மிளகாத்தூளும் உப்பும் மட்டும்தான் போடுறேன். இப்போ 3வது வாழைக்காயும் நான் நல்லா சீவி போட்டேன். ஒரு வாழைக்காய் முழுசாகவே சீவி போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு வைக்கும்போது தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் மீடியத்துக்கு குறைச்சிடலாம். ரொம்பவும் கம்மி பண்ணிடாதீங்க. சிம்லெல்லாம் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா அது வேகவே வேகாது. அது ரொம்ப லேட்டாகவும் ஆகும். இது உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் ஹையில் வச்சுட்டு அடுத்து மீடியத்தில் வச்சுட்டிங்கனாலே போதும், சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ரொம்ப மெலிசாக தான் இதெல்லாம் சீவி போடுறோம், அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அது வெந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனேயே எடுத்துடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து போட்டுடலாம். அதில் பாருங்கள், ஈரப்பதமே இல்லை. அதுக்காக ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. நான் இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து நான் அதில் போடுறேன். இதுக்கு நம்ம ஒரு 3 வாழைக்காய்க்கு நமக்கு நிறைய சிப்ஸ் வரும். அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு தான் நான் செஞ்சு முடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சிப்ஸ் வந்துருக்குதுன்னு இப்போ தெரியும். இப்போ வாழைக்காய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளையும் உப்பையும் லேசாக தூவி அதை தூவுறேன். நான் இப்போ தூவிட்டு அதை அப்படி நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னால போதும். போட்டு இது வேறு கலர்லாம் முடியாது. நம்ம லேசாக அப்படி குலுக்கி விட்டோம்னா அது எல்லா இடத்துலையும் அது பட்டுடும். சில இடங்கள் படாமல் இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த செட் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். போட்டு அது நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது உருளைக்கிழங்கு. அது நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது மேலே வந்து அப்படி பபுளாக வர மாதிரி இருக்கும். அப்படி நம்ம போட்ட மாதிரி ப்ளைனாகவே இருக்காது. அப்படி நல்லா ஒரு மாதிரி நெளிஞ்சு வரும். அந்த போட்ட ஷேப் அப்படியெல்லாம் இருக்காது. அதில் அப்படி கொஞ்சம் மாறி வரும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்து வருதுன்னு. போட்டு ரொம்ப இது வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், அது ரொம்ப கருத்து போயிடும். அதனால் இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். நல்லா இதுலேயும் நல்லா வெந்து கொதிச்சு எண்ணெயெல்லாம் கொதிக்கிறது அடங்கினோன்னா நல்லா வெந்துடும்.
அப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து அந்த பாத்திரத்தில் போடும்போதே நமக்கு தெரியும், அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு அப்படியே விழுகும் அதில். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து மேலே மிதந்துக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம அதோட எடுத்துடலாம். நம்ம இடையில இப்படி பரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா 2 பக்கமும் நல்லா சமமாக வேகும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நல்லா இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கிறது அடங்கின உடனேயே நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது போடுறேன். நம்ம 2 உருளைக்கிழங்கு தான் சீவணும். ஆனால் எவ்வளோ சிப்ஸு வருதுன்னு பாருங்கள். நிறையா இருக்கும். அதனால் நம்ம 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் அதை வச்சு. இப்போ நல்லா உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2 தடவை பெரட்டி விட்டுட்டு நம்ம அப்புறம் எடுத்துடலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கை நம்ம நல்லா செப்பரேட் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்துடும். இது ஒன்றும் ஒட்டாது. நம்ம காய வச்சு போட்டனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் வரும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இந்த எண்ணெயெல்லாம் கொதிக்கிறது அப்படியே அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் அதை. நீங்கள் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அது கருகி கலர்லாம் மாறிடும். அதனால் நம்ம அந்த கலர்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. லேசாக தான் கலர் மாறி இருக்குது. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா வெந்து நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுச்சுது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம இதுக்கு மேலேயும் ஆனால் வேக விட்டோம்னா கலர் மாறி செவந்து போயிடும். அது டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. நம்ம இப்போ இது நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ மறுபடியும் உருளைக்கிழங்கு இன்னொரு சட்டியும் போட்டு நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். அதில் இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம போட்டாச்சு. நல்லா கொதிச்சு இப்போ பாருங்கள். இப்போ எப்படி எண்ணெய் கொதிச்சிட்ருக்குதுன்னு. ஆனால் வெந்த பிறகு இந்த எண்ணெய் இவ்வளவு கொதிக்காது. நல்லா அப்படியே அடங்கிடும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பாயிடுச்சுன்னு. நீங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொதித்து அடங்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. அது கிறிஸ்பாக இல்லாட்டினா ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையே இதில் போட போகிறேன். அதுக்கு வந்து 2-3 கொத்து கருவேப்பிலையை போட்டிருக்கேன். நம்ம கருவேப்பிலையை உதிர்த்து போட்டோம்னா நமக்கு எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கருகி போயிடும். நம்ம இதிலே போட்டோம்னா படப்படன்னு தெரிக்காமல் இருக்கும். அதனால தான் நான் உருளைக்கிழங்கு கூடயே சேர்த்து போடுறேன். இல்லை தனியாக போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கூடயே சேர்த்து போடும்போது அது ரொம்ப வெடிக்காது கருவேப்பிலை. அதுக்காக தான் நான் இப்போ உருளைக்கிழங்கு கூடயே சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நான் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதை நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கருவேப்பிலை நல்லா டார்க் கலர் வந்தவொடனே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் கலர் மாறிடும். நல்லா இந்த க்ரீன் வந்து நல்லா டார்க்காகி கிளாஸியாக வரும். அப்போ அதுதான் கரெக்டானது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அப்பயும் கருவேப்பிலை. நீங்கள் அப்போயே நம்ம எடுத்துடலாம் அதை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம எடுத்த உருளைக்கிழங்குக்கும் நான் இப்போ மிளகாத்தூள் தூவி கருவேப்பிலையும் போட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அதேமாதிரி வாழைக்காய்க்கு நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியான மொறு ஸ்நாக்ஸ் ரெடி. ஈவினிங்கில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் நம்ம 2மே செஞ்சிடலாம். இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.